guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மீன் குழம்பு தான். எப்படி பண்றதுன்றதை வீடியோல பார்க்கலாம். Let's go into the video. இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்தலாம். சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் ஒரு 10 pieces, கொஞ்சம் வெந்தயம், கறிவேப்பிலை, 2 தக்காளி வச்சிருக்கேன். எலுமிச்சை பழ சைஸ் வந்து புளி ஊற வச்சிருக்கேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா புளியை நல்லா வந்து கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிளெயின் மிளகாய் பொடி, கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் குழம்பு மிளகாய் பொடி. தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். மீன் குழம்புக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெப்பர் அண்ட் கொஞ்சம் மஞ்சள் பொடி அண்ட் உப்பு. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியவும் நல்லா அரைச்சி பியூரே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சின்ன வெங்காயத்தை வந்து ஒன்றும் பாதியமாக ஒரு அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி வந்து பியூரே பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் திலேபியா ஃபிஷ் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் எடுத்துகிட்டு, பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு, காரக்குழம்புக்கெலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும். கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் வெந்தயமும் இதில் போட்டுக்கலாம். மிளகு போட்டால் அதோட ஃப்ளேவர் வந்து குழம்புல சூப்பராக இருக்கும். கடுகு கொஞ்சம், கடுகு நல்லா வெடிக்குது. உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 minutes சாட்டே பண்ணிக்கலாம். 2 minutes ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்து பியூரே பண்ணி வச்சுருக்கோம்ல, டொமேட்டோ பியூரே, அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பியூரே பண்ணி போட்டிருக்கேன், ஏன்னா குழம்பு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் உப்பு. தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு தான் உப்பும் மஞ்சத்தூளும் இப்போ போட்டிருக்கோம். தக்காளி நல்லா இப்போ குக் ஆகிடுச்சு. ஆயிலெலாம் தனியாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், 4 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மல்லிப்பொடி, சின்ன ஸ்பூன், இது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். காரம் உப்புலாம் பத்தலைன்னா ஆட் பண்ணிவிட்டு, குழம்பு திக்காக வேணும்னா ஓரளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். ஒரு 10 minutes கழித்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மீன் வறுக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பிளேட் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் பிளெயின் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மல்லிப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு, லெமன் எடுத்திருக்கேன், 1/2 லெமன், அது கொஞ்சமாக வந்து விட்டுக்கலாம். இது வந்து கரைச்சி வச்சது, சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். உப்பு காரம்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை இருக்குல்ல, ஃப்ரெஷ் கருவேப்பிலையை நல்லா அப்படி கையிலேயே நல்லா பிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வறுக்கும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மீன் அதில் போட்டு பரட்டிக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 15 to 20 minutes ஊறட்டும், அப்புறம் வறுக்கலாம். 10 minutes ஆயிடுச்சு.
குழம்பு நல்லா கொதிச்சு திக்காயிட்டிருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுடலாம். மீன் போட்டு ஒரு 3 கொதி வரட்டும். நிறைய கொதிச்சதுன்னா மீன் உடஞ்சிடும். 3 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃபிஷ் வறுத்துக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ இதுலேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். மசாலா போட்ட மீன் எடுத்து நல்லா சிஸ்லிங் சவுண்டு கேட்குது பாருங்க. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் மேலே வந்துடுச்சு பாருங்க. சூப்பராக எம்மியாக ஒரு மீன் குழம்பு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மீன் வறுவல் ரெடி. சூப்பர் எம்மியான ஃபிஷ் குழம்பு ரெடி. அண்ட் ஃபிஷ் ஃப்ரை, ஒயிட் ரைஸ். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதே சமயம் எம்மியான ஃபிஷ் குழம்பு இது. இந்த ஃபிஷ் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ அப்போ தான் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ until then, stay safe and be positive. Bye.